ஆஸ்பத்திரி போய் எதுக்குங்க தாண்ட செலவு? சளி இருமலுக்கெல்லாம் இந்த தலைச்சாரை காய்ச்சி சுட சுட டம்ளரில் ஊற்றி குடிச்சா சளி 8 ஊர் தள்ளி ஓடி போகாது அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுங்க. இந்த பழம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் என்னென்ன தெரியுது இல்லைங்க. தலைச்சாறு காய்ச்சறக்கு 5-6 தூது வேலை, அப்புறம் 5-6 அப்பக்கோவத்தலை, கூடவே வேம்பு நல்லா கொழுந்து வேம்பா ஒரு 2 ஓட்டுக்குங்க. அப்புறம் கொழுந்து வெத்தலை 2, கோவத்தலை 4-5 ஓட்டுக்கலாம். அப்புறம் கொய்யா கொழுந்து 2 இலை, இதையெல்லாம் அலசி ஒரு ஓரமாக வச்சுட்டு வடச்சட்டியில் தேங்காய் எண்ணெயில் மல்லி, மிளகாய், சீரகம், மிளகு, பூண்டு, கொள்ளு இதை சேர்த்து 2 வறுத்துக்குங்க போது. அப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிற தலையும் இது கூடயே சேர்த்து வறுத்துக்கலாம். தக்காளி புளியெல்லாம் சேர்த்தவே கூடாதுங்க, முருவாடாகி போகும். ஆரோ ஓடிச்சாராங்க, நம்ம ஓட வேண்டாம். இதை அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் வடச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த தலையை எடுத்து உள்ளே ஒட்டி வேணுங்கிற அளவுக்கு தாராளமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. இது ஒன்றும் குழம்பு வைக்கல, நம்ம சாறு காய்ச்சிரும். மஞ்சள் பொடியும் உப்புக்கல்லும் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்திக்கிங்க. ரசம் நல்லா கொதிக்கும் போது ஆவி பிடிச்சா நெஞ்சு சளியெல்லாம் பறந்து போகும். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.